வணக்கம் நேயர்களே. ரணில் விக்ரமசிங்க முதன்முறையாக ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடன் நாட்டினுடைய நிலைமை தொடர்பாகவும் மக்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பாகவும் ஒரு முக்கிய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்பதை இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம். நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு சரியான மாதிரியான ஒரு ஆட்சியை வழங்குவார் என்ற போதிலும் இப்பொழுது இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் சர்வதேச நாணய நிதியத்தின் சில உடன்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும். நாட்டின் மக்களை பாதுகாக்க விரும்பினால், பொருளாதாரத்தை சரியாக கொண்டு போக முனைந்தால் என்ன நடக்கும்? சர்வதேச நாணய நிதியத்துடன் பகைமை ஏற்படும். பொருளாதாரத்தை சரியான ஸ்திர நிலையில் கொண்டு செல்ல வேண்டுமானால் மக்கள் ஆட்சியாளர்களை கோபிப்பார்கள். அவ்வளவத்திற்கு மக்கள் மேல் சுமைகள் இறக்கப்படும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நான் ஆட்சியை இந்த 2.5 வருடங்கள் நடத்தினேன். ஏன்? மக்களையும் பகைக்கக்கூடாது, மக்கள் எங்கள் மேல் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியமும் எங்களுக்கு வெறுப்பை காட்டக்கூடாது, அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடாது. இரண்டு பக்கங்களையும் சரியான மாதிரியான நிலையில் கொண்டு செல்ல வேண்டும். அந்த சாணக்கியம், அந்த வியூகம் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு ஏற்பட வேண்டும். அவருடைய ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதாகவும் பலவிதமான கருத்துக்களை ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கின்றார். உண்மைதான். ஏனென்றால் பொருளாதாரத்தை சரியான முறையில் ஸ்திரத்தன்மையுடன் பாதுகாக்கவும் நேரிய வழியில் பொருளாதாரத்தை சிறப்பாக கட்டியெழுப்பவும் வேண்டுமானால் மக்களின் கோபங்களை சம்பாதிக்க வேண்டி ஏற்பட வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நாட்டை பொறுப்பேற்ற போது சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. அந்த பேச்சுவார்த்தைகளின் போது சர்வதேச நாணய நிதியம் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய நாட்டின் கடன்கள் தீர்ந்து போவதற்கும் நீங்கள் ஒரு பொருளாதார நிலையில் ஸ்திரமாக வருவதற்கும் மக்கள் அதில் பாதாளத்தில் பொருளாதாரத்தில் பின்னுக்கு போகாமல் இருப்பதற்கும் ஒரு சிறந்த விடயங்கள் 3 நாங்கள் சொல்லுகிறேன். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் ஓரளவு தப்பித்துக் கொள்ளலாம் என்ற விடயம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த 3 விஷயங்கள் என்னவென்றால், முதலாவது இலங்கையில் உள்ள அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துதல். இரண்டாவது EPF ETF ஊழியர் சேமலாப நிதியம், நம்பிக்கை நிதியம், இரண்டையும் நிறுத்துதல். மூன்றாவது இலங்கையில் உள்ள அரசாங்க நடத்துகின்ற கல்வி, இலவச கல்வியை தனியார் மயப்படுத்துதல். இந்த 3ம் தான் இலங்கைக்கு இன்னமும் ஒரு ஆசிய நாடுகளின் சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த 3இன் மேல் கை வைத்தால் இலங்கை மக்கள் என்ன செய்வார்கள்? ஆட்சியாளர்களை, இது எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தெரியும் மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று. ஏனென்றால் முக்கியமானவைகள் இந்த 3ம் தான்: அரசு ஊழியர்கள் விடயம், கல்வி விடயம். அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம், EPF ETF, அரசாங்கத்தினுடைய இலவச கல்வியை தனியார் மயப்படுத்தினால் இலங்கை மக்கள் என்ன மாதிரி முடிவெடுப்பார்கள் என்பது ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அதனால் அது உடனேயே மறுத்துவிடப்பட்டதில்லை, அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் ஓய்வூதியங்கள் மற்றும் EPF ETFல் சிறு சிறு சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றதாக நாங்கள் செய்திகளை பார்த்திருந்தோம். இந்த நிலையில் அனுரகுமார் திசாநாயக்க சரியான மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய உற்பத்திகள், சுற்றுலாத்துறை மற்றும் இதர ஏற்றுமதி வருமானங்களை தரக்கூடியவற்றில் அதிக கவனம் செலுத்தினால் ஓரளவு பொருளாதாரத்தை கொண்டு செல்லலாம். இப்பொழுது நாட்டில் மாற்றங்கள் என்றால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். ஆனால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முன்னால் மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கான தேவைகள் என்ன, உடனடியாக அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன விடயங்களும் இருக்கிறது. பொதுவாக அன்று சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி பரப்பப்பட்டது. அது உண்மை என்பதை தாண்டி, பொய் என்பதை தாண்டி உண்மையாகப்படுமா என்பது அது மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன? ஒரு ராத்தல் பானின் விலை 80 ரூபாயாக குறைக்கப்படும், 1 லிட்டர் பெட்ரோல் 140 ரூபாயாக்கப்படும் என்ற விடயம் எல்லாம் சொல்லப்படுது. கேஸ் சிலிண்டர் 12.5 கிலோகிராம் கேஸ் சிலிண்டர் 1250 ரூபாய்க்கு கொண்டு வரப்படும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்து பல மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய சிறப்பான மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை.
இன்றைய தினம் சொல்லப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் அடிப்படையில் முட்டை வந்து 25 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் விற்பதற்கான விலைகளில் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் சில வேளைகளில் பேக்கரி உற்பத்தி பொருட்கள் விலை குறையும் என்றவாறும் சொல்லப்படுகிறது. இது ஒரு எதிர்வு கூறல் மட்டும்தான். இது குறைந்தால் இது குறையலாம், இது இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கலாம் என்பது மட்டும்தானே தவிர இன்னும் எவராலும் உறுதிப்படுத்தப்பட்டு இல்லை. எனவே மக்களுடைய மனங்களில் இப்பொழுது இருப்பது என்ன? பொருட்களின் விலை எப்படி குறைய வேண்டும், வாகன இறக்குமதிகள் வர வேண்டும், சுதந்திரமாக தாங்கள் வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும், நிம்மதியாக வரிசை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. இந்த நோக்கம் நிறைவேறினால் அது ஆட்சியாளர்களுக்கு இன்னும் சிறப்பான மக்களின் கௌரவமாக இருக்கும். மக்கள் விரும்புவது அதைத்தான். பார்ப்போம் நடப்பவற்றை. இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் அவர்களே.